என்னடா யூரோ ட்ரிப் வந்ததுக்கு எதுவுமே இந்த சம்பவம் எதுவும் நடக்கலையேன்னு யோசிச்சோம். சிறப்பான சம்பவம் எங்களுக்கு இந்த மிலானோவில் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மட்டும் எங்களுக்கு வந்து 16 ப்ளஸ் இது ஒரு 10 26,000 ரூபா மொய். அவன் இட்டாலியில் ட்ரெயின் அவன் வந்து லேட்டாக வந்ததுக்கு நாங்கள் 26,000 ரூபா மொய் வைக்கிறோம். இந்த ஒரு வாழைப்பழம் 100 ரூபா. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போய் வாங்குங்க, இது வந்து சீப்பர். ஸோ ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு டே 4 இட்டாலி வென்னிஸில் இருக்கோம். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5:15 AM ஆகுது. ஸோ எங்களுக்கு ட்ரெயின் வந்து 5:39 AM மிலானோவுக்கு இங்கேருந்து. ஸோ மிலானோலேருந்து அடுத்த ட்ரெயின் எங்களுக்கு இன்டர்லேக்கனுக்கு இருக்குது. ஸோ ஏர்லியாக கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேறு காலையில் சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. வந்தாச்சு, ஏன்னா வேறு வழி இல்லை. நம்மளுக்கு அடுத்து காலையில் இந்த ஏர்லியாக போனால் தான் நம்ம அங்கெல்லாம் பிளேசஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. 5:30 லிட்ரலாக இங்கே யாருமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள் வென்னிஸ் சிட்டியே. நம்ம வரும்போது எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரெயின் ஜெர்னிலாம் இருக்க போகுது. ஏன்னா 3-4 ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து பெரிய டாஸ்க்கே வந்து மேலேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறணும். அதுக்கு வந்து வெறும் 8 மினிட்ஸ் தான் எங்களுக்கு டைம் இருக்குது. ஆமாம், பிளாட்ஃபார்ம் எதுவுமே எங்களுக்கு இன்னும் தெரியல. நாங்கள் டக்குன்னு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த ட்ரெயினில் மாறணும். அதுதான் ஒரு டாஸ்க்கு, பெரிய டாஸ்க். அது இந்த பெரிய 2 ட்ராலியை வச்சுட்டு ஓஃப் அது பெஸ்ட் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது வென்னிஸ் சிட்டியோட ஹிஸ்ட்ரி பாருங்களேன். 1800 ஐடின்னு நினைக்கிறேன், 1800 அந்த இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த கண்டோலா வச்சு தான் அப்போல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரெயின் ஏறிட்டு சந்திப்போம். ஸோ ட்ரெயின் வந்துடுத்து அழகாக போட்டிருக்காங்க. 7th பிளாட்ஃபார்ம் 5:39. டப்புன்னு நம்ம போய் மிலானோவில் இறங்கி மாறணும். அது ஒரே டாஸ்க் தான், பெரிய டாஸ்க்கு. இந்த கோல்டை சமாளிக்கவே கீர்த்து நான் சுவிட்சர்லாண்டு எடுத்த ஜாக்கெட் போட்டா. ஃபைனலாக ட்ரெயின் இப்போ வந்தாச்சு. நம்ம இங்கே தான் மிலானோவில் தான் நம்ம இறங்கணும். இப்போ லாஸ்ட் ஸ்டேஷன். ஸோ இந்த ட்ரெயின் நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த எங்கே வேணாலும் உட்காந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி வந்துருக்கு அந்த ட்ரெயினில். ட்ரெயின் லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆனது. அந்த நம்பர் 5 கோச்சில் வந்து பேண்ட்ரி ஆகிட்டாங்க. அதனால் நம்மளை வந்து நம்பர் 9 நம்பர் 10 எங்கே, நம்பர் 10 11 நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து போங்க. நாங்கள் இவ்வளோ நாள் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து ட்ராவல் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். இங்கே சார்ஜர் போர்ட்டில் உங்களுக்கு இருக்குது. இதில் யூஎஸ்பிலாம் இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ண ஸோ நாங்கள் வந்து தனித்தனி சீட்டாக எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு லக்கேஜும் வந்து இங்கே வச்சுக்கிறோம். ஸோ வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இங்கேருந்து நம்ம எக்ஸிட் ஆகி, இது மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இறக்குறதுக்கு. ஏன்னா நம்ம அடுத்த ட்ரெயின் சீக்கிரம் மாறணும்னா தான் அப்படி பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ரூம், இவங்க வாட்டரு, சோப்பு, இது கையில். ஸோ லிட்டரில் யாருமே இல்லை, ஏன்னா அன்றைக்கி கிறிஸ்மஸ் வேறு. ஸோ அதனால எல்லாருமே ஹாலிடே மூடில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. இந்த போன ட்ரெயின்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு பாருங்க. 217 km/h. சாரியான ஸ்பீடு. 290, 221 ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. 223, 224, 226. என்ன ஸ்பீடுக்கு தெரியுது, அந்த ஸ்பீட்ல போற மாதிரி தெரியல. செம்ம ஸ்பீடு. என்னடா யூரோ ட்ரிப் வந்ததுக்கு எதுவுமே இந்த சம்பவம் எதுவும் நடக்கலையேன்னு யோசிச்சோம். சிறப்பான சம்பவம் எங்களுக்கு இந்த மிலானோவில் நடந்துச்சு. இந்த ட்ரெயின் நம்மளாம் காமிச்சிட்டேன். சூரஜ்க்கு போகிறோம். அப்போது 316 ட்ரெயின் நம்பர், இதுதான் அந்த ட்ரெயின். ஆக்சுவலி நாங்கள் போக வேண்டியது பேர்ன், ஓகேங்களா.
ஸோ எங்களோட ட்ரெயின் வந்து அரைவல் ஆக வேண்டிய டைம் வந்து 8:12. எங்களோட அடுத்த ட்ரெயின் வந்து 8:20. ஆனால் எங்கள் ட்ரெயின் வந்து 8:25 தான் வந்து ரீச் ஆச்சு. அதனால் எங்களால் வந்து அடுத்த கனெக்டிங் ட்ரெயினை வந்து பிடிக்க முடியல. ஸோ கவுண்டரில் போய் கேட்டால் நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட் வந்து 15 மினிட்ஸ் அடுத்த ட்ரெயினுக்கு நம்ம வைக்கணுமா, அதாவது ஒரு ட்ரெயின்லேருந்து அடுத்த ட்ரெயின் மாறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் வைக்கணுமா. நாங்கள் எங்களோட ட்ரெயின் 8 மினிட்ஸ் இருந்ததுனால ரீஃபண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் சூரிச்சுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா €160, விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 16,000 ரூபா. ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இதே மாதிரி இன்டர் கனெக்டிங் ட்ரெயின்லாம் வச்சுருந்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ்க்கு மேலேயே வைங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து நிற்க வேண்டியதுதான். ஒன்றுமே கரெக்டான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரியான க்ரௌடு ரயில்வே ஸ்டேஷன். சரி, நாங்கள் இப்போ எங்களோட பிளான் மாற்றிட்டோம். ஜூரிச்சுக்கு போயிட்டு ஜூரிச்சிலேருந்து பேர்ன் போயிட்டு அதுக்கப்புறம் இன்டர்லேக்கன். எஸ், முதல்ல நம்ம சீட்டை பிடிச்சிருவோம். இந்த ட்ரெயினை மிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரம் மிலான் டு ஜூரிச். €80 per person, ஸோ €160. ஸோ அவங்க பண்ண மிஸ்டேக்கு நம்ம காசு பே பண்ண வேண்டியதாக இருக்குது. விச் இஸ் வெரி பேட். ஆக்சுவலி இதுக்கு ரிட்டன் டிக்கெட் அவங்க கொடுக்கணும், ஐ மீன் ரீஃபண்ட் கொடுக்கணும். ஆனால் நம்மளோட ட்ரெயின் வந்து 8 மினிட்ஸ் தான் அடுத்த ட்ரெயினோட ஷெடியூலுக்கு. ஸோ அதனால் மினிமம் 15 மினிட்ஸ் இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும்ட்டாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. பட் ஃபைன். இது மாதிரி அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி நம்ம ட்ரிப்பெல்லாம் வரும்போது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரணும். கொஞ்சம் ஃபண்டிங்லாம் அதிகமாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக் டு நெக் வந்தோம்னா இது மாதிரி விஷயத்தில் நம்ம மாட்டிப்போம். அதனால் வந்து வரும்போது கேர்ஃபுல்லாக வரணும். அதேமாதிரி ட்ரெயின் ஜேர்னிலாம் வந்து கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணிவாங்க. இல்லைனா மிஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம இட்டாலி மிலான்லேருந்து இப்போ நம்ம டூவர்ஸ் நம்ம ஜூரிச் போயிட்டுருக்கவே இந்த ஊரெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒரு லேக்குக்கு நடுவில் ஒரு வில்லேஜ். இங்கே மேடம் வந்து €160 போனது கூட கவலை இல்லாமல் ஜாலியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கீர்த்தனா, பிளேஸ்லாம் எப்படி இருக்கு? எப்படி? சூப்பர். வெல்கம் டு சுவிட்சர்லாந்து. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் சுவிட்சர்லாந்து சூரிச்சில் வந்து ரீச் ஆயாச்சு ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ வந்தோடனே ஓசி தண்ணி இது எல்லாமே இங்கே குடிக்கிற தண்ணி தான், அதெல்லாம் அதை எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், சம்பவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. சுவிட்சர்லாந்து ஜூரிச்சில் இருந்தாங்கன்னா அடுத்த சம்பவம். சூரிச்சிலேருந்து சூரிச்சிலேருந்து பேர்னுக்கு போகிற டிக்கெட் எடுத்தோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிக்கெட் வந்து 53 சுவிஸ் ஃப்ராங்க்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் எங்களுக்கு வந்து 16 + இது ஒரு 10 26,000 ரூபா மொய். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா அவன் இட்டாலியில ட்ரெயின் அவன் வந்து லேட்டா வந்ததுக்கு நாங்க 26,000 ரூபாய் மொய் வைக்கிறோம். இன்னைக்கு இத்தனை ஒரு ஃபன்னிங் மூட்ல இருக்கே கத்துற, செம்ம ஃபன் இருக்கே கத்துற. இதுக்கப்புறம் நம்ம பேர்ன்ல இருந்து நாங்க இன்டர்லேக்கன் போய் தான் நம்ம ஓகே ஃபைனலாக வந்து சூரிச்ல இருந்து பேர்னுக்கு ட்ரெயின் ஏறியாச்சு. அந்த ட்ரெயின் ஏறினதுக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தெரியாமல் ஸோ நாங்கள் எடுத்துக்க செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு. அதுவே வந்து உங்களுக்கு TCHS மெசேஜ் ஃபஸ்ட்டு ஸோ அவங்க போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கடைசி ஜெனிவா ஏர்போர்ட் வரையும் போகுது. நம்ம நெக்ஸ்ட் 2028க்கு இறங்கணும். ஃபைனலாக வந்து பேர்னுக்கு வந்தாச்சு. ஸோ லாக்கர் ரூம் தேடி போயிட்டுருக்கோம். வந்துடுச்சு. ஸோ லாக்கர் ரூமில் வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பேர்னை லைட்டை நம்ம சுற்றி பார்த்துட்டு பேர்னை லைட்டை நம்ம சுற்றி பார்த்துட்டு ஒரு நைட்டு நம்ம இன்டர்லேக்கன் போட வேண்டியதான். அப்பா பண்ணதுலேயே நீங்கள் வந்து உருப்படியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு வேலை. ஒரே வேலை இந்த 1500 கொடுத்து லக்கேஜ் வச்சது தான். அண்ட் மண்டேக்கு போடல, 15 போட்டிருந்தது. எவ்வளோ ஹவர்ஸ்க்கெல்லாம் போடல. ஏதாவது இருக்கா கார்டு நம்பர்? இல்லை, 1 டேக்கு தான். அன்னைக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு, பட் இங்க விட வெளியில சாப்பிடுறது பெட்டர். ஏற்கனவே நிறைய செஞ்சாச்சு இன்னைக்கு.
30,000 ஊருக்கே வராம 30,000 செலவு அங்கேயும் இருக்கு பாரு. அண்ட் மோஸ்ட்லி இங்க வந்து கூப் அண்ட் மைக்ரோஸ்ன்னு சொல்லிட்டு 2 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2ல தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியா சாப்பிடலாம், சீப்பா சாப்பிடலாம். ஆனா அதுவுமே சீப்பா இருக்காது. For your kind information. வா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஊரு. Capital of Switzerland actually. நிறைய பேர் தெரியாது, ஜூரிக்னு நினைச்சிட்டு இருக்காங்க. We are in capital of Switzerland. Bern. இங்கே வந்து லேன்லாம் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணும் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா இப்போ வண்டர்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ இந்த ரோடெல்லாம் எவ்வளவு நீட்டா சூப்பரா இருக்குல்ல. இட்டாலி ஒரு அழகுனா சுவிட்சர்லாந்து அழகுதான். கீர்த்தனா சரி நான் என் காரை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே கார் பார்க் பண்ணி வச்சுட்டு போனேன், எடுக்க மறந்துட்டேன். சரி எடுத்து வந்துட்டுமா? ஜோக் இல்ல இல்லையா? மசரட்டி அழகா நிக்குது எடுத்தோனே. மசரட்டி ஆடி பின்னாடி பாருங்க, மெர்சிடிஸ்ல இருந்து எல்லாமே லைனா நிக்குது. இட்டாலியும் ஒரு மாதிரி அழகுதான், சுவிட்சர்லாந்து ஆக்சுவலி என்னோட கசின் இங்க சூரச்சில இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா முந்தா நேத்து வந்து சரியான மழை காத்து, நாங்க அதே யோசிச்சு வந்தோம். பட் இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குன்னு 2 நாள் இதே மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். கிறிஸ்மஸ்னால எல்லாமே ஹாலிடே, எல்லாத்துக்கும் ஹாலிடே. ஆமா நம்ம ஊர்ல கிறிஸ்மஸ்னா எல்லாம் ஐ மீன் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னா அன்னைக்கு தான் கலை கட்டும். இங்க அந்த ஹாலிடேனா எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வெள்ளக்கார அக்கா தான் ரொம்ப சிரிச்சுட்டு போறாங்க, தப்பு இல்லை. ஸோ இங்க எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு. சரி ஃபைன், கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் கீர்த்தனா பார்க்கணும்னு நினைச்சா. பட் ஸ்டில் நாட் அ ப்ராப்ளம். நாளைக்கு இருக்கான, நாளைக்கு நம்ம பேர்ன்ல இல்லைல்ல, இன்டர்லேக்லாம் பார்க்கலாம். அகைன் டு தி பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் பேர்ன் சுவிட்சர்லாந்து. எப்படி இருக்கு கீர்த்தனா பேர்ன்? பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அதனாலதான் சுவிட்சர்லாந்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரின்னு சொல்றாங்க. அது அப்புறம் வெரி காஸ்ட்லி கண்ட்ரி கூட அப்புறமே எல்லாமே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் மூடி இருக்கு, திறந்து இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அந்த குளிருக்கு லைட்டா அப்படியே இதமா கை அதை நினைச்சிட்டே போனா. அநியாயத்துக்கு பஞ்சுவலா இருக்காங்களே, லீவ் விட்டா போதுன்னு ஓடிடுறாங்க. சம்பாதிக்கணும்னு எப்படியாவது உட்காருவாங்க. அமாத்தா குமாத்தா அப்போ அங்கெல்லாம் பாரு, இங்கிருந்து பாரு செம்மையா இருக்கு அந்த வியூலாம். ஜாக்கெட் நல்லா இருக்கா? எனக்கு கோல்டு தெரியல கைஸ். இந்த ஜாக்கெட் வந்து எங்க வாங்கணும்? ஹைவோ பிராண்ட். இது வந்து டிராவலர்ஸ் எம்பையர் அந்த ஷாப்ல இருந்து வாங்கியிருக்கோம். அடையார் அண்ட் துறைப்பாக்கம்ல இருக்கு. துறைப்பாக்கம்ல வாங்கணும், வர்த்தா இருக்கும். ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் எந்த ஜாக்கெட்ஸுமே செட் ஆனது இல்லை. அவங்க சொன்னாங்க ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப கோல்டா இருந்ததுன்னா ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க, லேயர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது ஒன்னே போதும், நீங்க ஹாட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் இந்த பட்டன்ஸ் போட வேணாம்ட்டு சீரியஸா அப்படிதான் இருக்கு. செம்மையா இருக்கு. நாளைக்கு இன்னும் கோல்டான பிளேஸ்க்கு போவோம் சுவிட்சர்லாந்துல. ஸோ அங்க என்ன தெரிஞ்சிடும். பாத்தீங்களா பியூட்டிஃபுல்லா ஸ்டார் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் நினைச்சேன் கிறிஸ்மஸ்னால எல்லாமே களை கட்டி அப்படி இருக்கும்னு நினைச்சேன். லைட் மட்டும் தான் அவங்க ஆன்ல வச்சிருக்காங்க. ஸோ இது பார்லிமெண்ட்னு சொல்றாங்க, எங்களுக்கு கரெக்டா தெரியல. நாங்க அதுதான் தேடி வந்தோம். ஆனா இந்த இடத்துல வியூ நல்லா இருக்கும்னாரு அவர் சொன்ன மாதிரி. உண்மையில இந்த இடத்துல வியூ சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி பார்லிமெண்ட்ல இருக்கோம், வந்து பின்னாடி மவுண்டன் ஒரு ஆர்டிபிஷியல் பாண்டு. ஐயோ அதுல அந்த லீஃப்லாம் விழுந்து உள்ள எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஆட்டம் லீவ்ஸா அழகா ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க. அது இங்க வந்து பேக் தான் கத்தும். வாவ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கைஸ். பொறுமையான ட்ரீல அவங்க வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ நம்மளுக்கு இங்க இருந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிவர் ஒன்று தெரியுது இந்த பார்லிமெண்ட் ஆப்போசிட்ல இருந்து. இந்த கீழே போனோம்னா அதுக்கு ஒரு ட்ரெயின் அங்கே போகுது, அதில் நம்ம பிடிச்சி கீழே போய்க்கலாம். பட் அது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:34. ஆனால் அதுக்குள்ளேயே உங்களுக்கு எப்படி ரீச் பாருங்க. அந்த ரிவர் ஃப்ளோர் அது தெரியுது அவங்களுக்கு, சூப்பராக இருக்கு. இது அந்த பார்லிமெண்ட். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து சூப்பராக இருக்கும்ல. கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் நம்ம மிஸ் பண்ணுறோம்ல, இதுதான் நடந்தது. எனிவே ஃபைன். இங்கே வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி தான் ஃப்ரீ வாட்டர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த கூத்துல ஆக்சுவலி ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோமா, அதெல்லாம் மாற்றி நம்ம விழாலேருந்து வேற ஒரு டிக்கெட் எடுத்து ஜூரிச்சுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோமா. வார வழியில் சுவிட்சர்லாந்து பார்டர் வந்தோன்னே பாருங்க, இங்கேயும் ஃப்ரீ வாட்டர்.
நாங்கள் இட்டாலியில் கூட அவ்வளோ பார்க்கல, சுவிட்சர்லாண்டில் நிறைய இருக்குது. சாரி நாங்கள் மிலானில் இருந்து நாங்கள் சூரிஜ் கிளம்பி வந்துட்டு இருக்க வழியில் சுவிட்சர்லாந்து பார்டர் வந்தோன்னே என்னோடய ஃபோனில் வர சிக்னல்லாம் கட் ஆகிடுச்சு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நோ நெட்ஒர்க் அவைலபிள்னு வந்துருச்சு. அந்த வோடஃபோன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வோடஃபோன்னு வருது, 5Gன்னு காமிக்குது. ஆனால் எனக்கு நெட்டும் வரல, எதுவுமே வரல. நான் அந்த நெட்டை நம்பி தான் பேர்னில் வந்து இறங்கி என்ன பண்ணுறதுன்னு ப்ரோக்ராமே நாங்கள் பண்ணோம். ஆனால் எங்களால் அது ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு இந்தியன் கப்புள் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தோம். ஸோ அவங்கள்ட்ட பேசி அவங்ககிட்டே அவங்க ஜெர்மன்லேருந்து வந்திருக்காங்களாம் சுற்றி பார்க்க. ஸோ அவங்ககிட்டயும் நெட்டு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அவங்களால எதுவும் பண்ண முடியல. எனக்கு ஒரே ஒரு கால் வந்து நீங்கள் வேணால் இந்தியாவுக்கு வேணால் கால் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தாங்க. நான் ட்ரை பண்ணேன், இந்தியாவிலேருந்து ரீசார்ஜ் பண்ண சொன்னேன், அதுவும் வந்து எனக்கு கரெக்டாக அமையலை. ஆமாம், ரோமிங் கரெக்டாக அமையலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், திருப்பி நாங்கள் வந்து பேர்ன்லேருந்து சூரிச்சிலேருந்து பேர்னுக்கு வர ட்ரெயினில் ஏறிட்டு ஒரு பேர்ன் கப்புள், அதாவது பேர்னில் இருக்கிற கப்புள் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி வந்து அவங்க நெட் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா, நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறோன்னு. அவங்க ஷேர் பண்ணாங்க, அது பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ ஆமாம், யூரோப் ஃபுல்லாக வந்து யூரோப் ஃபுல் இதுதான் எதுக்காக இது நான் சொல்ல வந்தேன்னா, யூரோப் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் மட்டும் அந்த நெட்வொர்க் ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் எடுத்தது ஒர்க் ஆகலை. இத்தனைக்கும் நான் எடுத்த வோடஃபோன் வந்து €50 காஸ்ட்லி தான், ஆனாலும் எனக்கு ஒர்க் ஆகலை இங்கே. ஸோ அந்த ஹாட்ஸ்பாட் வச்சு கீ வந்து வோடஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு அந்த வோடஃபோன் அந்த ஹாட்ஸ்பாட் வச்சு வோடஃபோன் இதில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, சம்மர் அரௌண்ட் ₹3000 அகெயின். ஸோ ஒன்லி ஃபார் 4 days அண்ட் ஒன்லி ஃபார் 4GB. வேறு வழி இல்லை, ஏன்னா திருப்பி 4 days கழிச்சு நாங்கள் சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஆமாம், அப்போ என்னோடய சிம் ஒர்க் ஆகுன்றனால நாங்கள் அது இப்படி பண்ணோம். பட் வெரி காஸ்ட்லி. கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வரலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வெரி வெரி காஸ்ட்லியர். இன்றைக்கி மட்டுமே நாங்கள் ஒரு ₹30,000 கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து ட்ரெயினுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ட்ரெயின் வந்து பியூர்லி அவங்க மிஸ்டேக். ஆனால் சிம் வந்து நாங்கள் கேட்டு தான் பண்ணோம், பட் ஸ்டில் அது ஒர்க் ஆகலை. அதனால் வந்து கான்சியஸாக நம்ம வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கைஸ், இது ஒன் ஆஃப் தி சூப்பர் மார்க்கெட்டிங்க. இது ஒரு கூப்ஸு, இந்த சைடு வந்து மைக்ரோஸ். இந்த கூப்ஸ் போய் பார்ப்போம், உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஐட்டம் இருக்காது. சொல்லுங்கடா, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றா, ₹100 ஒன்று. அது இல்லை, சாப்பிட கல்லு மாதிரி இருக்கு. 2.95 இருக்கு பர் ₹200. ஒரு பீஸ் கால் சிக்கன் ₹400. பீஸா இதை வந்து மிக்ஸ் சாப்பிட வேண்டியது ₹900. ப்ரான்ஸ் பாருங்க, இவ்வளோ உண்டு ப்ரான்ஸ் ₹700. இந்த ப்ரான்ஸ் ₹700. இதெல்லாம் மீட்டு ₹100. சம் 94 சம்திங், பட் நான் அப்படியே ரவுண்டாக சொல்கிறேன், ₹100. இது ஒரு ₹100 வச்சுக்கோங்க இந்தியா காசுக்கு. இங்கே தான் ஓரளவுக்கு சீப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேண்டா பாட்டில் வந்து பாருங்கள் ₹145. நம்ம ஊரில் ₹30 இருக்குமா? ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம், இது ஒரு ஏதாவது கம்மியாக இருக்குது. ஆப்போசிட்லேயும் போய் செக் பண்ணுவோம், அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் ₹400 மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ₹400. இது சென்னையில் ஆல்மோஸ்ட் இந்த ரேட் தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் தான். இதுதான் ரைஸ் இருக்குங்க, இதெல்லாம் ₹1000 பீஸா மாதிரி வச்சுருக்காங்க. இது 250, 240, 260. இதெல்லாம் இனிக்குமா, எப்படி இருக்கும் இதெல்லாம்? ஸ்வீட்டு இதெல்லாம் 190, 200. இதெல்லாம் சாண்ட்விச் பாரு, டெய்லின்னு எனக்கு பாரு. 7.20. இந்த பர்கர் பார்த்தீங்கன்னா ₹700. 700, 300லாம் பரவாயில்ல. இந்த சீஸ் கேக்லாம் நம்ம ஊரில் எவ்வளோ எப்படி இருக்கும்? நம்ம ஊர்லேயே 345 அப்படி தான் போடுவாங்க, இங்கேயே அந்த ரேட்டில் இருக்குது. இந்த ப்ரெட்டு பேக்கெட் வந்து ₹1180. ஏய், மாங்காய், ஒரு மாங்காய் அப்பா ₹180. இந்த ஊரில் பாருங்க பைனாப்பிள் எப்படி இருக்குன்னு. ₹380. ₹200. கேபேஜ் ₹600. கேஜி ₹600. ஒரு கேஜி ₹600 கேபேஜ். கேரட்
1 கேஜி 200 வெங்காயம் 1 கேஜி 230 உருளைக்கிழங்கு 1 கேஜி 200. நெக்ஸ்ட் பாஸ்தா பாருங்க 400 rupees. எல்லாமே ரெடிமேடு 400 260. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 600 ஆல்மோஸ்ட். இந்த ரைஸ் பவுல் பாருங்க 400 465 சம்திங். மீட் இதெல்லாம் கறி கடை இருக்கா இல்லையா, இது மாதிரி மீட்டு தான் தனித்தனியாக வைக்கிறாங்க. அவங்க போய் சாப்பிடுவோம் போல. இதான் என்ன மீட்டுன்னு தெரியலையே, இப்போ கல்லு மாதிரி ஃபுல் மீட்டு தான் பிறகு. இதுவும் எல்லாமே ஃப்ரோசன். பீஸாலாம் பாருங்க ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. போய் நீங்கள் அவனில் வச்சு எடுத்தா போதும். 400 ரூபா பீஸா. நம்ம சென்னையில் போடுற ரேட்டு தான். இந்த ஒரு வாழைப்பழம் 100 ரூபா. ஒரு ஆப்பிள் 100 ரூபா. இந்த ஆப்பிள் கூட ஒத்துப்பாங்க, அந்த வாழைப்பழத்தை 100 ரூபா போட்டுருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக திருப்பி சம்பவம்னு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த 6:30 ட்ரெயின் பிடிக்கலான்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். பட் வந்து இல்லை 6 o'clock ட்ரெயின், அது 6 o'clock ட்ரெயின் பிடிக்கலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் எங்களோட டிக்கெட்டில் வந்து கரெக்டாக வந்து அது 9 o'clock மென்ஷன் இருந்ததில்ல. நீங்கள் 9 o'clock தான் நீங்கள் போட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை. அதனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ 9 o'clock அதுக்கப்புறம் இருக்க இந்த ட்ரெயினோட எடுத்தோம் கூட. ஸோ இது வந்து நாங்கள் இந்த கூப் அங்கே வாங்கினோம். இப்போ நைட்டு டின்னருக்கு 8 o'clock ஸ்டோர் மூடிட்டு வாங்கலாம். ஸோ நாங்கள் ஒரு 6 o'clock போனதுக்கு நிறைய 50% ஆஃப் போட்டுருக்கோம். ஸோ அதுதான் எல்லாம் வாங்கியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 7 francs ஆச்சு, which means ஒரு 720 rupees. 720 rupees வித் ஒரு காஃபி. ஹோல் காஃபி, ஒரு சாக்கோட் ட்ரிங்க். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் இதை பாருங்க, இதெல்லாம் 50% போட்டு பாருங்க. லேட் ஆக ஸ்டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். ஸ்டோர்னா நீங்கள் நைட் 9 மணி 10 மணி நினச்சிட்டாங்க. இப்போ தான் 6:50 இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இங்கே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டீங்கன்னா அது எப்பயும் போல காஸ்ட்லி தான். பட் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போய் வாங்குங்க, இது சீப்பர். ஸோ நீங்கள் வந்து நல்லா தான் சாப்பிடணும்னு நினச்சோம். பட் நீங்கள் எங்களுக்கு நடந்த செய்கையெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துக்கிட்டா தான் இன்னும் நிறைய டேஸ் இருக்குது, அப்கமிங் டேஸு. ஸோ இது நாங்கள் இருந்த 5வது ஸ்ட்ரீட் 4 நாளைக்கே நாங்கள் ஆல்மோஸ்ட் 70,000 to 80,000 நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் 10 நாள் இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் இதுவே நல்லா தான் இருக்குது. இது மாதிரி லஞ்சு ஆமாம் இன்னும் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து இந்த ட்ரெயின் பிடிக்கிறனால விட்டுட்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் 7 o'clock நாங்கள் 7 AM நாங்கள் அந்த ட்ரெயின் 5:39 வந்துட்டோம். வந்துமே யூஸ் இல்லை, அப்படி இப்படின்னு சுற்றி எப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு தான் நாங்கள் இன்டர்லேக்கல்லேருந்து எங்கே போக போகிறோன்றது நீங்கள் நைட் போய் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் சுவிட்சர்லாந்து வரவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் இன்னமும் இந்த டிப்ஸை சுவிட்சர்லாண்டுக்கு வரவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஏன்னா நாங்கள் வந்து அடிப்பட்டு உட்காந்துருக்கோம். ஆமாம். ஸோ அதெல்லாம் ஒரு நாளில் 30,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் ஆக்சுவலி, விச் இஸ் நாட் அவர் மிஸ்டேக். அவங்க மிஸ்டேக்னால நம்ம போயிடுச்சு. பட் எல்லாம் லேர்னிங் கிளியராக வந்து 30 minutes அடுத்த ட்ரெயின்லேருந்து அடுத்த ட்ரெயின் கேட்ச் பண்ண போறீங்கன்னா 30 minutes மினிமம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நல்லா இருக்கு கிளைமேட்டு. அப்படியே இந்த இடத்துல உட்காந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ட்ரெயின் ஏற வேண்டியதான். ஸோ எங்கள் மாதிரி நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரைட்டிங் ஸ்பாட்டை வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பர்னோட ரயில்வே ஸ்டேஷன். ஸோ கைஸ் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ கைஸ் பை ஃப்ரம்